ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி இருக்குங்க, தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் எப்படி நம்ம தீபம் ஏற்றினா நமக்கு பணம் நகை சொத்து சேரும், பஞ்சமி தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்றைக்கி பஞ்சமி திதி காலையில் ஆரம்பித்து அன்றைக்கி ஃபுல்லாகவே பஞ்சமி திதி இருக்குங்க. புதன்கிழமை காலையில் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. ஏற்கனவே நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க. திதிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்ததாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. திதிகள் மொத்தம் 15. இதில் வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு மாறி மாறி வரும். அந்த வகையில் பஞ்சமி திதி மிகவும் விசேஷமானதுங்க. பஞ்சமி திதி வழிபாடானது வராகி அன்னைக்கு மிகவும் உகந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதே பஞ்சமி திதியில் நாம் செய்ய போகும் இந்த தீப வழிபாடானது நமக்கு தேவையான பணம் நகை சொத்து போன்றவற்றை நமக்கு ஈட்டி தருங்க. அத்துடன் நாகதேவதை ராகு கேது போன்றோரின் அருளாசியம் நமக்கு தரும் அப்படின்றது பலரும் அறியாத ஒன்றுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பணம் நகை சொத்து சேர பஞ்சமி திதி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாட்டை மாதந்தோறும் வரும் 2 பஞ்சமி திதிகளும் செய்யலாங்க. இந்த வழிபாட்டை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். அதை தவற விட்டீங்க அப்படின்னா 5:30 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளாக செஞ்சிடணுங்க. இடைப்பட்ட காலத்தில் இதை செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வழிபாடு செய்ய பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது சிறந்தது. பூஜை அறை இல்லாதவங்க பூஜை செய்வதற்கான வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கீழே இந்த தீபத்தை ஏற்றுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தட்டை எடுத்து சுத்தம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட வராகி அம்மன் சிலை இல்லை படம் இருந்ததுன்னா அதுக்கும் அபிஷேகம், இல்லை படம் இருந்தால் படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே வராகி அன்னை சிலை வச்சுருக்காங்க, ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ஒரு சிலர்கிட்ட தான் இருக்காது. அப்படி இல்லாதவங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு வராகி அன்னையாக நினச்சி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த தாம்பாள் தட்டு ஃபுல்லாக மஞ்சளை கொட்டி பரப்பிடுங்க. அதன் மேலே 5 அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்ற தயாராக வச்சுருங்க. இந்த விளக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூ வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த 5 தீபத்தையும் ஏற்றி கற்பூர தீபாராதனை ஊதுபத்தி அனைத்தையும் இந்த விளக்குக்கும் காட்டுங்க. அதுக்கு பிறகு இந்த தீபத்தை முன்னாடி நீங்கள் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார கேட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை மாதந்தோறும் வரும் 2 பஞ்சமி திதியில் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணுங்க. இதை செய்ய 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 பணம் நகை சொத்து உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேணாங்க. அத்தோட இந்த தீப வழிபாடானது பஞ்சமியில் செய்வதால் வராகி அன்னை, நாகதேவதை, ராகு கேது போன்ற அனைவரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த தீப வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து பணம் நகை சொத்து சுகத்துடன் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறலாங்க. இந்த பஞ்சமியில் நாம் ஏற்றுற இந்த 5 தீபங்கள் நமக்கு 3 கடவுள்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கி தருங்க. வராகி அன்னையோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், நாகதேவதையோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், ராகு கேதுவோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. அதனால் ரொம்ப எளிமையான வழிபாடு. 5 அகல் விளக்குகளை 5 தீபம் ஏற்ற போகிறோங்க. எளிமையாக நெய்வேத்தியம், நீங்கள் ஒரு பால் கூட வச்சுக்கலாங்க நெய்வேத்தியமாக. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். பால், பானகம். வராகி அன்னைக்கு இந்த மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வைக்கலாம். உள்ளன்போடு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வச்சா கூட போதுங்க. அது மனசார தெய்வங்கள் ஏற்றுக்கும். எந்த தெய்வமே எனக்கு இதை வை அதை வை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நம்ம உள்ளன்போடு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனசார வேண்டி வழிபட்டாலும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.